இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ நம்ம சமீபத்தில ஒரு செய்தியில வந்து தனது மனைவி கள்ளத்தொடர்புல இருந்தான்னு சொல்லிட்டு, அவள வந்து கொலைவெறி தாக்குதல். உடனே ஒரு வீடியோ போடுறான். என் பொண்டாட்டிய நான் கிழிச்சு போட்டேன். அவ சொல்ல சொல்ல கேட்கல. அவ கேட்கவே இல்ல. அதனால நான் அவள வந்து அவ அதாவது செத்துருப்பான் அப்படின்னு தான் அவன் நெனச்சிருந்தான். நானும் சாகப்போறேன், என் பிள்ளையும் சாகடிக்க போறேன் அப்படின்னு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தான். அப்போ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த உடனே அவனுக்கு அவனுக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய ஆண்கள் அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு, நீ நல்லவன்டா, நீ பாவம்டா அப்படின்னு சொல்லி நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதில் என்ன நிறைய பேர் அப்போ வந்து இது தப்புன்னு சொல்கிறவங்க பின்வாங்குறாங்க. தப்புன்னு சொல்கிறவங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க பின்வாங்கிடுறாங்க. இது சரின்னு சொல்கிற இந்த குற்றத்தை ஆதரிக்கிறவர்கள் அவருடைய கருத்து இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப இதுவாகும் அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மனைவி எனக்கு துரோகம் பண்ணால் கொலை செஞ்சுருவேன், அதாவது உன்னை கொலை செய்து விடுவேன் என அச்சுறுத்தி தனக்கு உண்மையாக இருக்க வைக்க பார்க்கிறார்கள். நீ துரோகம் பண்ணால் அதுக்கு கொலை தான் தண்டனை. அப்போ நீ துரோகம் பண்ணால் நீ உன்னை கொலை பண்ணக்கூடாதுன்னா எனக்கு துரோகமே பண்ணிடாத நீ. அப்போ இவன் அச்சுறுத்துறான், ஒரு ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்துறான். ஒரு மனைவியே தனக்கு உண்மையாக இருப்பதற்காக ஆயுதத்தை எடுத்து ஒழுங்காயிரு, எனக்கு உண்மையாயிரு, ஆண்களுக்கு நீ உண்மையாயிரு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன், உன்னை வெட்டிடுவேன், கிழிச்சிருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் அங்கே பெருகிட்டே இருக்குது. ஆயுதத்தை காட்டி, அன்பை காட்டி, நீ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், பாசமாக நடந்துக்கணும், அப்படி நடந்தும் அவள் உனக்கு உண்மையாக இல்லையா, அப்போ நீ வேற ஒருத்தரை தேடு. அப்படிப்பட்டவளுக்காக எதுக்காக உன் அன்பு தூய்மையானது உயர்வானது அப்படிங்கும்போது உனது அன்புக்கும் உனது உணர்வுக்கும் மதிப்பளிக்காத ஒரு பெண்ணிடம் போய் ஏன் உன் அன்பை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க? அவள் இவ்வளோ இறங்கி போயும் உன்னை ஏற்றுக்காத ஒரு பெண்ணை விட நீ ஏன் ஒரு பெண்ணிற்காக ஏன் ஆசைப்படுற? அதுதான் இங்கே கேள்வி. அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே உள்ள ஆண்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதங்களை காட்டி நான் உன்னை அடிச்சுப்பிடுவேன், நீ எனக்கு உண்மையாக இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன், குத்திப்பிடுவேன், கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை காட்டி மிரட்டி தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அச்சுறுத்தி பார்க்கிறார். அச்சுறுத்துவதன் மூலமாக ஒரு பெண்ணை தனக்கு உண்மையாக வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. என்றைக்குமே அதான் அகிம்சைங்கிற வன்முறை கையில் எடுக்கக்கூடாது. குற்றம் என்பது எதற்கும் தீர்வு கிடையாது. அன்பாக அவங்களா விருப்பப்பட்டு உனக்கு உண்மையாக இருக்கணும். அதற்கு நீ என்ன பண்ணுன, அவங்களா உன் மேலே அன்பு செலுத்துவதற்கு, உண்மையாக இருப்பதற்கு நீ உன் கடமையை செஞ்சியா? நீ எப்போ பார்த்தாலும் அவளை அடிக்கிற, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற அப்படின்னா, அல்லது அடிமையாக வேலை வாங்குகிற, வீட்டில் உள்ள ஒரு வேலையும் நீ செய்கிறது கிடையாது, அவங்களையே வேலை வாங்குகிற அப்படிங்கும்போது அவங்கள பற்றிலாம் நீ ஒன்றும் கவலை இல்லை, வேலைக்கும் போகக்கூடாதுன்னு வேறு சொல்கிற. சரி, நான் தானே எல்லாம் சம்பாதிச்சு போடுறேன், ஆம்பளை நான் எல்லாத்தையும் சாப்பிட்னா, வேலைக்கு போகிறதுக்கு என்றைக்காவது உதவி பண்ணியா, படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணியா, அவங்களும் வேலைக்கு போகணுன்னு நீ என்றைக்காவது ஆசைப்பட்டியா, அவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டியா? நீ தான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு வீட்டிலேயே உட்கார வைக்கிறதுக்கு அவங்களே வீட்டிலே உட்காரன்னு விருப்பப்பட்டால் கூட நீ என்ன பண்ண, மோட்டிவேட் பண்ணி வேலைக்கு போகணும், அப்படி ஒரு மரியாதையோடு வாழணும், சுதந்திரமாக வாழணும், நீ எப்படி வாழ்றியோ அதே போன்ற ஒரு வாழ்க்கையை அவங்களும் வாழணும், அப்புறம் பணிவாக பேசுனியா, அன்பாக பேசுனியா, இப்படி நிறைய கடமைகள் இருக்குது. ஒரு அடிமையாக நடத்தக்கூட, வீட்டில் உள்ள வேலைகளை பகிர்ந்துக்கணும், இப்படி உனது கடமைகளை நீ எதுவுமே செய்கிறதும் கிடையாது. செய்யாமல் எனக்கு நீ உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அவளை பலவீனப்படுத்துறது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து அப்போ தான் நமக்கு உண்மையாக இருப்பா, அப்புறம் அடிக்கிறது, திட்டுறது, குத்திப்பிடுவேன், கொன்னுப்பிடுவேன், தன்னை ஒரு முரடனாக ஒரு கொலைகாரனாக சித்தரித்து அவளுக்குள்ள ஒரு பயத்தை விதைத்து அதன் மூலம் அவள் தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது, எதிர்பார்ப்பது, இப்படிப்பட்ட ஆண்கள் எண்ணிக்கை பெருகிவிட்டது. அதனால் தகுந்த ஆளுமை மூலமாக, அன்பின் மூலமாக, மரியாதை, உனது சுயமரியாதை அடிப்படையாக கொண்டு ஒரு பெண்ணை உனக்கு உண்மையாக இருக்க செய்யும். அதுபோல் ஒரு பெண்ணும் அப்படி தான் இருக்கணும். கணவனுக்கு வந்து கணவன் தனக்கு உண்மையாக இருக்கணும்னா அவளும் சில கடமைகளை செய்து அதன் மூலமாக தான் உண்மையாக இருக்கணும். சும்மா இல்லைன்னு எனக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், வரதட்சணை புகார் அந்த மாதிரி புகார், இல்லைன்னா நீங்கள் தூங்கும்போது கல்லெடுத்து தலையில் போட்டுருவேன், இப்படியெல்லாம் பயமுறுத்தி நீங்கள் உண்மையாக இருக்க ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும், தனது வாழ்க்கை துணை தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களை கையில் எடுக்காதீங்க, குற்றங்களை கையில் எடுக்காதீங்க, அச்சுறுத்தாமல் அதற்கு ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்குது. அப்படியும் அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லைன்னா வேற ஒருத்தரை தேடி போங்க. அப்புறம் சட்டமும் இங்கே கொஞ்சம் உதவியாக இருக்கணும். சட்டம் வந்து என்ன பண்ணணும்னா, 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்குதா, அவங்க விவாகரத்துக்கு அனுமதியே கிடையாது, விவாகரத்து பிரிந்து போவதற்கு அனுமதியே கிடையாது, சேர்ந்து தான் வாழணும். அதே நேரத்தில் இது மாதிரி கள்ளத்தொடர்பு, ஒரு ஆண் வந்து ஒரு ஆணின் மனைவியோடு இன்னொரு ஆண் கள்ளத்தொடர்பு வச்சுருக்காங்கன்னா அந்த ஆணுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சி போடுங்க. அப்போ அந்த சட்டத்தில் இதற்கான வாய்ப்பு இருக்குது. தனது மனைவியோடு கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிற ஒரு ஆணை தண்டிப்பதற்கு சட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் முறையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். சட்டத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா, கள்ளத்தொடர்பு அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னா
அந்த ஆணுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கே வாய்ப்பில்லாம அப்போ இவன் என்ன பண்ணுறான், கையில் எடுத்துக்கிறான், சட்டத்தை கையில் எடுக்கிறான். எனது உணர்ச்சிக்கு எனது கோபத்துக்கு இந்த சட்டத்தில் மரியாதையே இல்லை அப்படிங்கும்போது இவன் சட்டத்தை கையில் எடுத்து இவன் ஒரு தண்டனையை கொடுக்குறான். அதனால் பொதுவாக இந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் ஆண்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஒரு ஆண் தனது மனைவியோடு கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிற ஒரு ஆணை பற்றி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து அது அவனுக்கு தண்டனை என்ன தண்டனைன்னா 1 மாத தண்டனை, ஒரு 2 மாத தண்டனை, சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அது நிரூபிக்கப்பட்டால். இதெல்லாம் எப்போ ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது, அதுக்கப்புறம் நீ பிரிஞ்சு போகிறனா விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சா உனக்கு விவாகரத்து 8 வயசுக்கு அப்புறம், ஒரு குழந்தையின் 8 வயசு கடந்த பிறகு. இப்படிப்பட்ட சட்ட நடைமுறைகள்லாம் ஏற்படுத்தாமல் நம்ம சட்டத்தை வச்சுருக்கோம். அப்போது சட்டத்தில் உணர்ச்சிகளுக்கு மதிப்பில்லாத போது தனி மனிதர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பை தேடும் விதமாக தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.